வாங்க இன்றைக்கி நாம் ஒரு சுவை உள்ள மாங்காயை நாம் அறுசுவையாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த மாங்காய் ஒரு சுவை உள்ள மாங்காயை நாம் அறுசுவையாக மாற்ற போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் அறுசுவையும் என்னென்னு பார்த்துடலாம். புளிப்புக்கு மாங்காய், துவர்ப்புக்கு பாக்கு களிப்பாக்கு, கார்ப்புக்கு மிளகாய், கசப்புக்கு வேப்பம்பூ, உவர்ப்புக்கு உப்பு, இனிப்புக்கு நாட்டு சக்கரை. அறுசுவை. இந்த அறுசுவையும் சேர்த்து நாம் இப்போ இனிப்பு மாங்காய்ங்கிற ரெசிபி ஒன்று இப்போ செய்ய போகிறோம். நாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு மாங்காயை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். மாங்காய் எப்படின்னா இந்த கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்களோ அந்த மாங்காய் தான் நல்லாயிருக்கும். அது பச்சை மாங்காயும் இருக்கக்கூடாது, பழமாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எப்படி தாளிச்சு வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்குது. இப்போ கருவேப்பிலை, மிளகாய், இந்த பாக்கு, அப்புறம் வேப்பம்பூ, இப்போ மாங்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். வெல்லம் போட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதை பாருங்கள் இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி ஆயிரும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இப்படி ஆயிரும். பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் அறுசுவை மாங்காய். ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு பிள்ளைங்கிட்ட கொடுத்தா அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.